நம்ம கிச்சனில் இன்றைக்கி நோம்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுவும் 2 விதமாக நோம்பு கஞ்சி பண்ண போகிறோம். ஒன்று நான்வெஜ்ஜில், இன்னொன்று வெஜ்ஜில் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து வெஜ்ஜு தான் பிடிக்கும். அவங்களுக்கும் நோம்பு கஞ்சி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, அவங்களும் செஞ்சு குடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 விதமான நோம்பு கஞ்சி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு இதில் 1 டம்ளர் சீரக சம்பா பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பிரியாணி அரிசிக்கு பதில் பாசுமதி ஊற வச்சுக்கலாம், பச்சரிசி ஊற வச்சுக்கலாம். இதே புழுங்கல் அரிசியில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அரிசியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 குருணை போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோம்பு கஞ்சிக்கு சேர்த்துக்கலாம். எந்த அரிசி வேணாலும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம், நம்ம விருப்பத்தை பொறுத்து. புழுங்கல் அரிசினா மட்டும் அதை உடச்சிட்டு குருணை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் அரிசி போட்ட இல்லையா, அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதுவும் 1/2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. அடுத்து வெந்தயத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஊறிடுச்சு. அடுத்து மட்டன் நோம்பு கஞ்சி தானே பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து எலும்பில்லாத மட்டனாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸில் 3 பீஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதிக மட்டன் தேவைப்படாது, இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். இதை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு இதில் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் யாருக்கும் நெய் பிடிக்காது இல்லையா, அதனால் நான் நெய் சேர்த்துக்கல. உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு, சீரகம், வெந்தயம் எதுவும் போட்டு தாளிக்கக்கூடாது. பொரிஞ்சதுமே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 5-6 பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 1 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க போதும். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது, இந்தளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. மட்டன் போட்டு வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா, கருவேப்பிலை, மல்லித்தலை 3 சேர்த்து 1 கைப்பிடி அளவு. நோம்பு கஞ்சிக்கு மசாலாலாம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு, வெந்தயம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் ஊற வச்ச அரிசி, பருப்பு, வெந்தயம்லாம் இந்த கப்பில் 1 கப்பு இருந்துச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 2, 3, 4 இல்லைன்னா 5 கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 5லேருந்து 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் விடுங்க, இல்லைன்னா 6. நல்லா குலைவாக வேகணும், அதுக்காக விசில் அதிகமாகவே விட்டுக்கலாம். நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் இல்லாமல் இப்படியே நோம்பு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னாலும் குடிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து நோம்பு கஞ்சிக்கு எப்பயுமே தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டது கிடையாது. இந்த மாதிரி தேங்காய் துருவல் வேணால் நாங்கள் சேர்த்துருக்கோம். எங்கள் ஊர் சைட்லலாம் தேங்காய் துருவல் தான் அதிகம் சேர்த்துப்பாங்க. சூப்பராக நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டால் போதும், கொதிக்க வைக்கவெல்லாம் தேவையில்லை. இது போல் நோம்பு கஞ்சி ரொம்ப ஈஸி தான் வீட்டில் செய்கிறது. நீங்களும் வீட்டிலே செஞ்சு நோம்பு கஞ்சி குடிக்கலாம். கறி போட்டும் செய்யலாம், கறி போடாமலும் செய்யலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக நாங்கள் வந்து மசால் வடை பண்ணியிருக்கோம். கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அந்த கொண்டக்கடலையை வேக வச்சு தாளித்து கூட இது கூட சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் நோம்பு கஞ்சி எல்லார் வீட்லேயுமே செஞ்சு பார்த்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான்வெஜ் நோம்பு கஞ்சி. அடுத்து வந்து வெஜ்ஜில் ஒரு நோம்பு கஞ்சி பார்க்கலாம். இப்போ
இப்போ நோம்பு கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கு பச்சரிசி இதில் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பச்சரிசி போடலாம், பிரியாணி அரிசி போடலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா குறையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஞ்சிக்கு ஊற வச்சு செய்யலாம். இப்போ நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர், இதே டம்ளரில் பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்து அதையும் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அதுவும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அரிசி, பருப்பு, வெந்தயம் 3யும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 3யும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம மட்டன் எல்லாம் போட்டு நோம்பு கஞ்சி செய்யலை. எல்லாருக்கும் மட்டன் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். மட்டன் போடாமல் நம்ம நோம்பு கஞ்சி இப்போ செய்ய போகிறோம். அதனால அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு எடுத்தாச்சு. மல்லித்தலை, புதினா 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு தக்காளியில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகம் தக்காளி போட்டோன்னா புளிப்பாயிரும். அதுக்காக கொஞ்சம் அரிசி ஊற வச்சதுனால பாதி தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டுப்பல் அதே போல் ஒரு 4 அதையும் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம நோம்பு கஞ்சிக்கு தாளித்து விடலாம். நான் குக்கரில் நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். ஏன்னா கனமான பாத்திரமாக இருந்தால் தான் அந்த நோம்பு கஞ்சி நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் அடி கனமான பாத்திரமாக செய்யுங்க. குக்கரில் செய்கிறது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால நான் குக்கரில் செய்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இந்த மாதிரி சின்னதாக ஒரு பட்டை எடுத்து சின்னதாக பொடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறேன் நோம்பு கஞ்சி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் இதில் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 2, தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 1/4 டீஸ்பூன் தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறப்போ எல்லாமே குழஞ்சிரும். அதனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ மல்லித்தலையும் புதினாவையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, பருப்பு, வெந்தயம் 3யும் இதில் சேர்த்தலாம். இதில் 1 கிளாஸ் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சோம். அதுக்கு இதில் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 செம்புக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம. அதனால தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றினா தான் நம்ம வேக வச்சு இறக்குறப்போ கொல கொலன்னு இருக்கும். அதனால தண்ணி அதிகமாக இதில் 1 செம்பு 1/4 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியில் கூட போட்டு நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வச்சுறேன். மட்டன் போடாமல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே மட்டன் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் பிடிக்கும், பிடிக்காமலும் இருக்கலாம். இல்லை நோம்பு கஞ்சி மட்டன் இல்லாமல் காய்ச்ச முடியாது போல் அப்படின்னு நினைக்காம மட்டன் இல்லாமலும் நோம்பு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். 2 விதமான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வெஜ்லேயும் நான்வெஜ்லேயும் நீங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நோம்பு கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே செஞ்சு வீட்டில் குடிக்கலாம். இப்போ எல்லாம் பள்ளிவாசலில் போய் நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்கிற சூழ்நிலை இல்லை. அதனால எல்லாருமே நம்ம வீட்டிலையே நோம்பு கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். நீங்கள் எல்லாருமே நோம்பு கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.